श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். மோகாஷ மோககர்மாணः மோகஜ்ஞான விசேதசः ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாः. நேற்றுக்கு சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அவருடைய நிஜ ஸ்வரூபம் என்ன అనేది விவரிக்கும்போது அதில் பேசின சில கருத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால, பொருத்தமாக இல்லாத மாதிரி இருக்கிறதுனால ஒரு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜஸ்வரூபத்துக்கு பேர் ஆக்சுவல் ரியாலிட்டி. அது ஆதாரம். அது மேலே ஆதாரப்பட்டு எது ஆதேயமாக இருக்கின்றனதோ அது வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நிஜஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஆதாரப்பட்டு இருக்கிற ஸ்வரூபம் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏகரூப ஆர் பகுரூப. இந்த பகுரூப ஏகரூப வர்ச்சுவல் ரியாலிட்டிలో காணப்படுறது. அங்கே நானும் எல்லாமே எனக்குள்ளே இருக்கே, நானும் எதுக்குள்ளமே இல்லைன்னு சொன்ன ஒரு கருத்தினால் வந்த சந்தேகத்தினை பகவான் 11வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் அங்கே 10-11வது ஸ்லோகத்தில் மயாத்தியக்ஷேன அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஏதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. என்னுடைய ப்ரெசன்ஸில் ஜகத்தெல்லாம் பிரகிருத்தினால் உருவாக்கப்பட்டு காணப்படுறது. ஆனால் நான் அப்படி என்னுடைய ப்ரெசன்ஸில் அத்தியக்ஷனாக நான் இருந்து என்னுடைய கவர்னன்ஸில் என்னுடைய பார்வையில் அதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆனால் இது தெரிஞ்சுக்காம இப்படி சந்தேகம் வருது சில பேருக்கு. ஏன்னா தேவகியினுடைய புத்திரனா மனுஷ வேஷத்தில் வந்த நானும் அவஜானந்தி மாம் மூடாக 11வது ஸ்லோகத்தில் அஜ்ஞானிகள் மூடர்களும் என்னை என்னுடைய பரம்பாவத்தின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. யார் நானும் சர்வபூதங்களுக்கு ஈஸ்வரன் நானும். அப்படி பார்க்காம ஒரு ரூபத்திலோ ஒரு வாட்டி தர்சனம் கொடுத்த அவதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி தான் அவங்க அவஜானந்தி தெரிஞ்சுக்காம என்னை அல்ப புத்தியோடு பார்த்து
நான் லிமிட்டடுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சரியான இந்த பாவனை இல்லாதவங்களும் அப்போ லோகத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க? நான் அத்தியக்ஷனன்னு தெரிஞ்சுக்கலே, சர்வத்தில் இருக்கிறது நானே தான், நான் மட்டுமே வேறு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலை. இந்த மயாத்தியக்ஷேனே பாவத்தினை கருத்துன்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூட இதே வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு ஒரு மந்திரம் சொல்கிறது. ஏகோ தேவ சர்வபூதேஷு, ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு பரபிரம்மம் தான். சர்வபூதேஷு கூடஹ, கூடஹன்னா ஆக்சுவல் ரியாலிட்டியாவா இருக்காரு. ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு கவனிச்சிட்டு இருக்கிற மனசுக்கு அது ஆக்சுவலி என்னன்னேது தெரிஞ்சுக்காம ஏமாந்து போகிறது. சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய அந்தர்தமமான ஆத்மாவாக இருக்கிற ஆக்சுவல் த சப்போர்ட்டராக இருக்கிற ஆதாரம். கர்மாத்தியக்ஷ, பாருங்க அந்த அத்தியக்ஷ வார்த்தை இங்கே பகவான் மயாத்தியக்ஷேன பிரகிருதி. ஸோ கர்மாத்தியக்ஷ, கர்மத்தினே அவர் நமக்கு கொடுக்கல, நம்ம செஞ்ச கர்மங்கள் அவர் கவனிச்சிட்ருக்கிறார். சர்வபூதாதிவாச, ஆனால் சர்வபூதங்களுக்குள்ளே இருந்தால் கூட இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியிலோ சம்பந்தப்படாமே ஒட்டுக்காமே அதிவாசக, அது என்ன, அது எதுவுமே ஒட்டுக்காமே தன்னந்தனியாகவே இருக்கு அந்த சத்தியம். எப்படி? சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச, சாட்சி ரூபத்திலோ சேதன ரூபத்திலோ நிர்குண, குணங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல், குணங்களுடைய விகாரங்கள் எதுவுமே அது மேலே தன் மேலே படாமல் இருக்கிற அந்த பகவானுடைய நிஜஸ்வரூபம் அனி ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தும் சொல்கிறது. இப்போது வர்ச்சுவல் ரியாலிட்டி காணப்படுற இந்த உலகம் நல்லது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். இந்த காணப்படுற இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஆனால் ஆதாரம் மேலே இந்த ஆதேயம் ஆதாரப்பட்டிருக்கு. ஆதாரம் இஸ் சப்போர்ட். அப்போது இந்த காணப்படுற உலகம் இதில் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நிறைய பியூட்டி இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய நாவலிட்டி இருக்குது. ஆனால் இந்த மூணும் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியிலோ ஜெகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மாறிக்கொண்டே இருக்கிறதுனால. மாறிக்கொண்டே இருக்கலேன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த நாவலிட்டி பியூட்டி வெரைட்டி வராது. அப்போது உலகத்தினை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் தவிர, ஆனால் அதில் ஸ்டெபிலிட்டி இல்லை. நம்முடைய செக்யூரிட்டிக்கு, ஹாப்பினஸ், பீஸுக்கு அது மேலே ஆதாரப்படக்கூடாது. அது என்டர்டெயின்மெண்ட்டை வச்சுக்கலாம், ஆனால் அது பூர்ணத்துவம் கொடுக்காது, ரட்சணை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது அதில் மாற்றம் అనేది இல்லைன்னு வச்சுக்கோங்க, அசல் உலகத்தில் நம்ம பார்க்கவே சகிக்காது, பிடிக்காது. எப்படி? உதாரணம் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சு, பிறந்து அந்த குழந்தை வளரலைன்னு வச்சுக்கோங்க. வளரலைன்னா எப்படி இருக்கும்?
ஒரு புஷ்பம் வந்து ஒரு சின்ன முதல்ல மொக்கையாக வந்திருக்கு. ஆனால் அது இனிமே மாறலை. மாறினா தான் விகசிக்கிறது. அது புஷ்பமாக விகசித்து ப்ளாசம் ஆகிறதுக்கு மாற்றம். அது அப்படி மாறலைன்னா அது எப்படி தான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும், இல்லைன்னா ரசிக்க முடியும்? எல்லாமே எடுத்துக்கோங்க. எந்த விஷயம் லோகத்தில், வர்ச்சுவல் ரியாலிட்டியில், உலகத்தில் த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இஸ் அதில் நாவலிட்டி, பியூட்டி, வெரைட்டி இருக்கு. அது இருக்கிறதுக்கு காரணம் மாற்றம். த சேஞ்ச் இஸ் த பேசிஸ் ஃபார் திஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. அது இருக்கணும். இல்லைன்னா யூ கனாட் இன்ட்ராக்ட் ஆர் விவகாரம் எதுவுமே அங்கே ரசிக்கிறதுக்கு இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. எனிதிங் யூ டேக், மனுஷனும் வளரல அப்படியே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போது இதில் மாற்றம் இருக்கு, அனே ஒத்துக்கணும். இந்த உலகத்தின்னு பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் இது சத்தியம் நினச்சிக்கிறது தப்பு. அது மேலே ஆதாரப்பட்டு நம்முடைய ரட்சணைக்கு, சாந்திக்கு, சுகத்துக்கு ஆதாரப்பட்டுறது தப்பு, அஜ்ஞானம். அப்போ அந்த மாற்றம் అనేది எப்படி ஒரு பூ மொக்கையாக வந்து அப்புறம் நல்லா விகசித்து அது அப்புறம் காயாகி பழமாகி அப்போ ரசிக்கிறோம். அப்போ மாறட்டும் இல்லையா? அப்போ அந்த மாற்றம் అనేది நடந்து கொண்டே இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது திரும்பி காணாமல் போகிற வரைக்கும் அந்த மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இது ஃபேக்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாறக்கூடாது, நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் அது வந்து மாற்றம் ஏற்பட்டால் கூட அழகாக வந்தால் போதும். ஆனால் அதுக்கப்புறம் அது நசிஞ்சு போகக்கூடாது, என்னை ஊட்டி போகக்கூடாது. அது எப்படி முடியும்? இப்போ அழகாக இருக்கிற பொருள், வஸ்து, மனுஷனை நேசிக்கிறோம். அவங்க அப்படி தான் இருக்கணும்னா முடியாது. என்ன அங்கே மாற்றம் అనేది ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். சரி சார், மாற்றம்ல இன்னும் 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 அழகாக ஆகலாமன்னா அப்படி கிடையாது. இந்த மாற்றம் అనేది கூட ஒரு சைக்கிள் தான். அதனால் ஒரு மேலேக்கு போனதுக்கப்புறம் சக்கரம், மேலே போன அந்த ஜெயிண்ட் வீலில் உட்காந்த அந்த சீட்டில் மேலே போனவனு திரும்பி கீழே வந்துதாகணும். அதனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சமயத்தில் அது நல்ல அழகாக, பியூட்டியாக, வெரைட்டியாக, நேவரிட்டியாக காணப்படும். ஆனால் அது கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் எ ப்ராசஸ், சைக்கிள். இது நியத்தி, பிரகிருதியில். அப்போது என்ன சொல்ல வரோம், இது புரிஞ்சுக்காமே இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கிற உலகம், இது பகவானுடைய இன்னொரு முகம். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்போது அது நீ பிடிச்சிக்கிறோம், அது மேலே ஆதாரப்படுறோம். அது மேலே ஆதாரப்பட்டால் என்ன ப்ராப்ளம்னா அவங்களு தான் அவஜானந்தி. அது இனிமேல் ஆதாரப்படக்கூடாது. என்ன அதுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லையே. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன கப்பல் ஜலத்து மேலே நிற்கிறது. ஜலம் வந்து அது கடல் ஆடிட்டே இருக்கும். அதையும் கடல் தீரத்தில் ஆடிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஜலம் ஆடிட்டு இருக்கு, ஜலம் மேலே இருக்கிற கப்பலும் ஆடிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன் நிற்கிறான். அவனு ஸ்டடியாக இருப்பானா? ஸ்டடி இருக்க மாட்டான். அவனும் ஆடுவான். யாரு? ஜலம் అనేది வந்து உலகம், சரீரம் అనేది கப்பல், சரீரத்தில் இருக்கிற ஒரு ஜீவனை நிற்கிறான். ஸோ ஜலமும் ஆடுறது, கப்பலும் ஆடுறது, இவனும் ஆடுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், எனக்கு அதை ஆடாமல் செக்யூரிட்டி வேணும், நான் பிடிச்சிக்கணும், உளுந்து ஓணுமோ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ரட்சணைக்காக இவன் என்ன பண்ணுறான், இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அதே ஜலத்தில் இன்னொரு கப்பல் அதே கூட ஆடிட்டுருக்கு. அந்த கப்பலில் இன்னொருத்தர் இருக்கான், அவனும் ஆடிட்டுருக்கான்.
இவன் வந்து அவனை பிடிச்சிக்கிறான். ஸ்டெடினஸ் ஸ்டெபிலிட்டி வருமா? 2 பேரும் சேர்ந்து சம்சாரத்தில் திரும்பி ஜலத்தில் விடுவான். இதுக்கு பேர் தான் அவஜானந்தி மாம் மூடாக. அப்போ என்ன பிடிச்சிக்கணும்னா, இதே சம்சாரத்தில் இதே ஜலத்தில் இருக்கிற இன்னொரு கப்பல்னு பிடிச்சக்கூடாது, யாருன்னு பிடிச்சக்கூடாது. ஏன்? அதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். எதுவுமே பிடிச்சக்கூடாது. அப்போ எது பிடிச்சிக்கணும்? எது ஆதாரமோ இந்த சர்வத்துக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி எதையோ அது பிடிச்சிக்கணும். அது பகவான், பிரம்மம், என்னுடைய ஆத்மஸ்வரூபமே, நானே தான் அது. ஆனால் நானும் மறந்துட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு நானும் ஆக்சுவலாக நினச்சிட்ருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம்? இப்படி புரிஞ்சுக்கிறவன் விஜேதசா. 12வது ஸ்லோகத்துடைய ரீகேப் பண்ணிகிட்ருக்கேன் நான். விஜேதசா இவனுக்கு தெரியல, பார்க்கல, ஆக்சுவல் అనేది నిజం అనేది தெரியல. அப்போது அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? மோகஜ்ஞானாக அவங்களுக்கு இருக்கிற அறிவு. அப்போது விவேகமில்லாதவனுக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு? யூஸ்லெஸ். மோகஜ்ஞானாக. அப்படி மோகத்தோ கூடியிருக்கிற அறக்குறையான அந்த ஞானம் வந்து அது அஜ்ஞானமே தான். அப்படி இருக்கிறவனை வந்து அப்போது என்ன அவனுக்கு இருக்கும்? மோக ஆசை இருக்கும். சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது சாதிச்சா கூட இந்த செக்யூரிட்டி, சாந்தி, பீஸ் வராத அந்த மோகமான யூஸ்லெஸ், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத, உதவி செய்யாத அந்த மோக ஆசையெல்லாம் இருக்கும். அந்த மோக ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் அப்புறம் எப்படிப்பட்ட பிஹேவியர் கர்ம பண்ணுவான்? மோக கர்ம பண்ணுவான். பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லிட்டு இருக்கேன். விசேதசா, அதனால மோகஜானாக, மோகஜானத்தினால மோக ஆசை இருக்கிறவங்க, மோக ஆசைனால் மோக கர்மன்னு செய்கிறவங்க. இவங்களுக்கு கேரக்டர் அப்புறம் ஆசுரி, ராட்சசீம் ஆசுரீம் ச. இவங்க வந்து எதுன்னு இப்போது சப்போர்ட்டை பிடிச்சிருக்கான்? மோகினியும் பிரகிருதியும் ஸ்ரிதாக. மோகிக்க செய்யக்கூடிய, நம்மளை ஏமாற்றக்கூடிய, கன்ஃபியூஷன், டெல்யூஷன் உருவாக்கக்கூடிய, அது இன்னும் வளர்த்தக்கூடிய மோகினியும் பிரகிருதியும்னு ஆசிரிச்சிருக்கிறவங்க இவங்க என்ன கேட்டகரிக்குள்ளே வருவான்? மனுஷ சரீரத்தில் இருந்தால் கூட இவங்க எல்லாரும் ராட்சச ஆசுரி ஸ்வபாவங்கள் இருக்கிறவங்க தான். அதனால் ஆசுரி ராட்சசு என்ன வேறு ஏதோ லோகத்திலோ ஒரு காலத்திலோ அங்கே தான் இருந்தாங்க, எங்கோ இப்போ கீழே லோகங்கள் இருப்பாங்க, அப்படியெல்லாம் வேண்டாம். இந்த லோகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கே தெரியறது. நேற்று சொல்லியிருக்கோம் இல்லை, கொலை, குற்றம், அடி, எரி, குத்து, அப்புறம் நல்ல சாப்பிடு, மாம்சம், வட்டு, குடி, எல்லாம் இந்த புத்தி இல்லையா? லோகத்தில் எத்தனை பேருக்கு இப்படி அப்படி இந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஆசுரியும் ராட்சசியும். நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் இங்கே சொல்லலை, ஆனால் சங்கரர் பாஷ்யத்தில் எழுதுறார். அதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். கொல்லு, அப்புறம் கொலை பண்ணு, கொல்லடி, எல்லாம். ஆனால் இன்னொரு பக்கம், ஏ அர்ஜுனா, நல்லவங்களும் இருக்காங்க. இப்படி முட்டாள் விமூடர்கள் இல்லை, கொஞ்சம் தெளிவு இருக்கிறவங்களும் விவேகி இருக்கிறவங்களும் இருக்காங்க.
சத்தியத்தின்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க இருக்காங்க. இந்த ஆக்சுவல் ரியாலிட்டி என்னோடய நிஜஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள பற்றியும் நான் சொல்கிறேன் பாரு. 13வது ஸ்லோகம். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்த்யனன்யமனசः ஞாத்வா பூதாதிமவ்யயம். இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க யார் இவங்க? ஹே பார்த்தா, நிஜமாக பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் சில பேர் இருக்காங்க. யார்? மகாத்மனஹ. பாருங்க, மகாத்மனஹ அப்படின்னா அக்ஷுத்ர சித்தாக என்றார் சங்கரர். அக்ஷுத்ர சித்தாகன்னா நேரோ மைண்டட், அல்ப புத்தி இருக்கிறவங்க இல்லை, விஷாலமான புத்தி விவேகம் இருக்கிறவங்க மகாத்மர்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்க என்னுடைய தெய்வீம் பிரகிருதிம் ஆசிரிதாக. இந்த மகாத்மர்கள் முமுக்ஷுர்கள், சாதகர்கள், என்னே விரும்பி சத்தியத்தினே விரும்பி சத்தியத்தினே என்னுடைய நிஜஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கணுமனே, அவங்களுடைய நிஜஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணுமனே ஆசைப்படுற மகாத்மர்கள் தெய்வீம் பிரகிருத்தின்னு ஆசைச்சிருக்காங்க. மாம் தெய்வீம் பிரகிருத்தியம், தெய்வீ பிரகிருதி என்னோடது தான். அப்படின்னா என்னோட ஹையர் நேச்சர். இங்கே தெய்வீம் பிரகிருதி என்ன அர்த்தம் என்னன்னா, ஷமா, தமா, உபரதி, திதிக்ஷா இப்படிப்பட்ட நல்ல அந்த சாத்விக குணங்கள் கூட அவங்க ஹிருதயம் நிறைஞ்சிருக்கும். அப்படி இருந்து தேவானாம் பிரகிருதி தெய்வீம் பிரகிருதி அதின்னு ஆசிரிச்சு இருக்கிற சந்த மகாத்மர்கள் இல்லை, முமுக்ஷர்கள், பக்தாள், சாதகர்கள், அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க? பஜந்தி அனன்ய மனசா மாம் பஜந்தி. அனன்ய மனசகான்னு வேறே இனிமேல் அவங்களுக்கு இன்னொரு கோல் கிடையாது, இன்னொரு ஆதாரம் எதுவுமே இல்லை, எதுனே நம்மளை அவங்க என்ன மட்டும்தான் சத்தியத்தின் மட்டும்தான், ஆத்மானு மட்டும்தான் நம்பி அது அதுதான் ஆதாரமாக அது பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அனன்ய மனசாக அப்படின்னா வித் ஃபுல் இன்வால்மெண்ட்னு அர்த்தம். வித் ஃபுல் இன்வால்மெண்ட் அப்படின்னா வேறே ஏதாவது செஞ்சு அந்த கர்மல மூலமாக என்ன அடையணும் இது தெரிஞ்சுக்கணும்னு அப்படி இல்லாமல் டீவியேட் ஆகாமல் திரும்பி போய் ஏதோ சிரவணம் சாஸ்திரம் படிக்கிறது செய்யாமல் வேறு ஏதோ பண்ண சாதிச்சுக்கலாமனே பாவம் இல்லாமல் அனன்ய ஏகாகிரமான சித்தம்னு சொல்லலாம். ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிற மனசன்னு சொல்லலாம். அப்படி எது மேலே என்னோட நிர்குணஸ்வரூபம் அதே தான் சத்தியமனையும் அதே தான் அவங்களுடைய நிஜஸ்வரூபம் ஆத்மாவாகவும் இருக்கனே அனன்ய மனசா என்ன பண்ணுவாங்க? பஜந்தி. பஜ அனே தாத்து ஒரே ரூட்டு தான், 3 அர்த்தம் எடுத்துக்கலாம். அதில் பஜன்னா சேவாயாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பஜன்னா ஏதோ பஜனை பண்ணுறதுன்னு மட்டும் இல்லை. எப்படின்னா ஒன்று சரீரம் மூலமாக பகவானோடைய இந்த உலகத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சேவாபாவத்தோடு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். அது டியூட்டின்னு சொல்லுறோம், ஆனால் சேவாபாவத்தோடு பண்ணணும். ஸோ சாரீரிகமாக எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாமே பஜ சேவை தான் அது இந்த உலகத்தில். அதே மாதிரி வாச்சகமாக வாயால் எதெல்லாம் பேச்சு எதெல்லாம் நம்ம வாகிந்திரத்தை உபயோகப்படுத்துகிறோமோ
அது மூலமாகவும் அந்த பகவான்னு தான் நான் கூப்பிடுறேன், பகவான் கூட தான் பேசுகிறேன். பகவான் இங்கே பாடுறது கீர்த்தனை பாராயணம் மட்டும் இல்லைங்க, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதே ஐ எம் கம்யூனிகேட், நான் இன்னொருத்தர் கூட பேசுகிறேன்னா அங்கே பகவான் இருக்கார், பகவான் கூட தான் இந்த வாகீந்திரம் வச்சு பேசிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பீச், நம்முடைய பேச்சினால் பஜனை பண்ணுறது என்ன இல்லைன்னா வேறு பஜனை நிறைய பேர் பண்ணுறாங்க சார். கோவிலில் பஜனை மண்டலிகள் நிறைய இருக்கேன்னு சொல்லுவீங்க, அதுக்கு தான் இந்த விவரணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ என்னென்ன பேசுகிறையோ அந்த பேச்செல்லாம் கூட அப்படி பகவானுக்கு சேர மந்திரங்களை, பகவானே கூப்பிடுறே சொல்கிற அந்த மந்திரங்கள் இருக்கணும். அது எப்படி விவகார விஷயங்களும் அப்படி மாற்றுக்கிட்டு அப்படிப்பட்ட பாவத்தோடு பிரவர்த்திக்கணும். ஆயிடுச்சா? ஸோ ஒரு மூணாவது அர்த்தம் என்னென்னா, மானசீகமாக மனசில் அந்த பகவானே சிந்தனை பண்ணிக்கிட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணுறது. ஸோ அப்படி என்ன, ஆக்ஷன், ஸ்பீச் அண்ட் தாட், மூணுத்துலேயும் பகவான் பகவான் பகவானை தவிர, ஹரி ஈஸ்வரன் தவிர மற்றொரு விஷயம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, ஆட்டிடியூடு, லைஃப் ஸ்டைல் இருந்தால் அதுக்கு பேர் பஜந்தி. ஸோ அனன்ய மனசா அப்படின்னா இதில் பூர்ண நம்பிக்கை, இந்த பகவான் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த லைஃப் ஸ்டைலு. அதனால் ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைலே எல்லாம் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைல் நம்மளை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலுக்கு தயார் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நீ தயாராகிடுச்சுன்னா இங்கே பகவான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சட்டுன்னு புரியணும், புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும், வாங்கிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் அனன்ய மனசாக, நடுவில் டீவியேஷனே இருக்கக்கூடாது. வந்தோம், சுவாமிஜி சொல்கிற மாதிரி நம்ம வேதாந்த சிரவணத்துக்கு வந்தோம், சாஸ்திரம் கிடைச்சது, குரு கிடைச்சாச்சு, இனிமேல் என்ன, அந்த பகவானை பற்றி எனக்கு தெளிவாக தெரிகிறது, சாஸ்திரம் சொல்கிறது, குரு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ், நான் இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் ராஜமார்க்கம், நான் சரியான இடத்துல தான், சரியான விதமாக தான், சரியான வழியில் தான் போயிட்டுருக்கேன்னு அனன்ய மனசா. ஸோ இப்படி தெய்வம் பிரகிருதி ஆசைச்சிருக்கிறவங்க ஞாத்வா பூதாதிம், ஞாத்வா மாம், மாம் அங்கே மேலே இருக்க எல்லாத்திலும் சேர்த்துக்கலாம். ஓகே, பஜந்தி மாம், அனன்ய மனசா பஜந்தி மாம், அப்புறம் மாம் தெய்வீம் பிரகிருதிம் ஆசிரிதாக, மாம் ஞாத்வா. எப்படி பூத ஆதி, இந்த ஜீவராசிகளுக்கு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்துக்கு ஆதி என்ன காரணம், the beginning, where from this virtual reality is appearing. அங்கே ஏதோ ஒன்று ஆக்சுவலாக ஒன்று இருக்கணும். ஆக்சுவல் இது இல்லாமல் வர்ச்சுவல் தெரியாது. என்ன உதாரணம், அதே காணல் நீர், அதே வானவில், ஆகாயத்துடைய நீலம் வர்ணம், அங்கே ஏதோ ஆக்சுவலாக இருந்தது, ஆனால் ஆக்சுவல் மேலே இந்த வர்ச்சுவல் ஏதோ காணப்படுறது. அப்புறம் ஸோ பூதங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் நான். ஆனால் நான் யார், அவ்யயம். அவ்யயம்னா எனக்குள்ளே ஏதாவது அந்த வெளியில் வர்ச்சுவல் ரியாலிட்டோ நீ பார்க்குற மாதிரி காணப்படுற மாதிரி ஏதாவது மாற்றங்கள், குறைகள், ஏறுறது குறையிறது ஏதாவது இருக்குமா, ஒன்றும் இருக்காது. அவ்யயம், நெவர் டிக்ரீஸ், நெவர் டிஸ்ட்ரிக்ட் ஆகாது, மாறாது, மாற்றமே இல்லை. There is no change, there is no gradation, there is no growth, or there is no degradation. எதுவுமே இல்லாத இருக்கிற அவ்யயம். அவ்யயம், imperishable, அதர் வேர்ட். வியம் ஆகாதது, செலவு ஆகாதது. ஸோ இந்த மாதிரி 13வது ஸ்லோகத்தில் அந்த மகாத்மர்களை பற்றி சொல்லி
அவங்கள பற்றி இன்னும் கூட நமக்கு இன்னும் 2 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்ல போகிறார். சொல்லி அப்படி கொஞ்சம் 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 அந்த பக்தி, இந்த நிர்குண ஈஸ்வர தத்துவத்தினை உணர அந்த பக்தி, ஓகே, அதை பற்றி சொல்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற மகாத்மர்களை வந்து எப்படியெல்லாம் அவங்க அனன்ய மனசான்னு சொல்லியிருக்காரு இல்லை, அந்த அனன்ய மனசான்னு என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு விவரணத்துக்காக 14வது ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச த்ருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. இவங்க வந்து எனக்கு பூர்ணமான அந்த சத்தியத்தில் நான் உணர வரைக்கும் நான் இனிமேல் டிவியேட் ஆக மாட்டேன். அனன்ய மனசான்னு அதான் என்னானாலும் சரி, இது சத்தியம், கடவுள் சொல்கிறாரு, நான் இப்படி தான் இருக்கணும், நான் அது பிரத்யக்ஷமாக சுவானுபூதி வர வரைக்கும் நான் அதில் இருக்கணும். இந்த விஷயத்துக்கு சததம் என்றார். எப்போ ஆல்வேஸ் அர்த்தம், எப்பவுமே எப்பவுமே 24/7 சததம். இதுக்கு ஒரு சுபாஷிதம் இருக்குது. இந்த மகாத்மர்கள் இவங்க அனன்ய சேதசர்கள், விஷாலமான அக்ஷுத்ர சித்தாகன்னாரில் சங்கரர், விஷாலமான மனசு. அந்த சுபாஷிதம் என்ன சொல்லுதுன்னா, அயம் நிஜ பரோவேதி கணனா லகுச்சேதசாம். லகுச்சேதசாமன்னா அல்பமான மனசு, அல்ப புத்தி, நேரோ மைண்டட்னஸ் இருக்கிற இவனை வந்து அவிவேகி, அக்ஞானி, நேரோ மைண்டட், இவன் வந்து இது என்னோடது, அது என்னோடது இல்லை, அவன் எனக்கு சேர்ந்தவனோ, இவன் எனக்கு சேர்ந்தவன் இல்லை, இப்படி பிரித்து பிரித்து இந்த லோகத்தில் இது என்னுடைய இடம், இது என்னுடைய சொத்து, அது அவங்களது, இப்படியெல்லாம் அது சத்தியமான அதிலேயே இருந்துகிட்ருப்பான். அயம் நிஜக, திஸ் இஸ் ட்ரூ, அடுத்தவங்களது மட்டும் தப்பு. பரஹ வேதி, இப்படி கணனை, இப்படி கணக்கு போடுவான், இப்படி கணக்கு போடுவான். லகுச்சேதசாம், இவங்க வந்து யாரும் அல்ப புத்தி இருக்கிறவங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உதார சரித்தானாம் தூ, மகாத்மர்கள் உதார சரித்தம் இருக்கிறவங்க, அப்படின்னா விஷால ஹிருதயம் இருக்கிறவங்க, இந்த ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணுறவங்க, விவேகம் இருக்கிறவங்க, தெய்வீ குண சம்பத் இருக்கிறவங்க. அவங்களுக்கு எப்படி தோன்றுறது இந்த உலகம் பார்த்தா? வசுதைவ குடும்பகம், வசுதைவ குடும்பகம், மொத்தம் ஒரே ஃபேமிலி. The whole world is one family, belong to the one Brahman, is the Lord, Bhagavan. So Subhashitam, and the Vasudhaiva Kutumbakam anedadda, the entire world, Vasuvanna Bhumi மொத்தம். ஸோ இப்படி இல்லாமல் அந்த லகு சேத்தஸாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது? நம்ம திருதராஷ்டிரன் இருக்கானே பாரதெல்லாம், என்னது என்ன சொல்கிறார் ஆரம்பத்திலேயே? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகா பாண்டவாಶ್ಚைவ மாமகாஹ பாண்டவாಶ್ಚைவ கிம குருவத. என்னுடைய குழந்தைகள், அந்த பாண்டோடைய குழந்தைகள் பாருங்க, எல்லாருமே குருவம்சத்தை சேர்ந்தவங்க தான். பாண்டு சொந்த பிரதர் தான். ஆனால் திருதராஷ்டிரன் பாருங்கோ, தன குழந்தைகள்னு வந்த உடனே அங்கே எவ்வளோ செல்ஃபிஷ் ஆகிட்டான், எவ்வளோ தமோகுண அபிமானம். அவனுக்கு கண்ணு வெளியிலையும் தெரியல, உள்ளேயும் ஹிருதயத்தில் ஞானம் இல்லை. அதுதான் உதாரணம். மாமக்காக அண்டு பாண்டவாக ஏன் இப்படி பிரித்து பார்க்குறேன்? எதனால?
அவங்க தான் அவர் சத்தி போகும்போது உன்னை கையில் வச்சு தானே, அப்போ ஒரே குடும்பமாக ஒரே விதமாக பார்க்கணும் இல்லையோ? இதுதான். அப்போது இதே விஷயந்தான் கதை லோகத்தில் எல்லாரு வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி லகு சேதசா. ஸோ இங்கே என்ன நமக்கு பாயிண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி தெய்வீ குணசம்பத்தி இதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து சததம் கட்டோபனிஷத்தில் சொன்ன மாதிரி சஸ்யமிவ மர்த்தியः பச்சதே சஸ்யமிவ ஜாயதே புனः. ஒரு சின்ன புல் மாதிரி, கிராஸு, சஸ்யம்னா கிராஸ் மாதிரி ஒரு புல் எதுக்கோ வளருது, எப்படியோ போகிறது, அது இருக்கிறதுன்னு யாரும் கண்டிக்கல, ஒன்றும் இல்லை. அப்படி மனுஷன் அப்படி பிறந்து அப்படி சத்தி போனால் என்ன, அதை இவனுக்குன்னு அந்த ஒரு புல்லுக்கு இருக்கிற வித்தியாசம் அன்னை கட்டோபனிஷத்தில் இருக்கு. ஸோ இவங்க அப்படி இல்லாமல் இதெல்லாம் இப்போ நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மகாத்மர்கள் எப்படி இருக்குன்னு. சததம் கீர்த்தயந்தः, எப்பவுமே சர்வதா சர்வதா பகவந்தம் பிரம்மஸ்வரூபம் மாம் சததம் பஜந்தி. அங்கே பஜன்னு சொல்லிட்டார் முந்தாவது ஸ்லோகத்தில். இங்கே வந்து மாம் கீர்த்தயந்தः சததம், என்ன பஜனை செய்வாங்க, கீர்த்தனை பண்ணுறாங்க. இங்கே கீர்த்தனைன்னார், அங்கே பஜனைன்னார். எப்படி என்ன இங்கே கீர்த்தனை பண்ணுறதுன்னா மறுபடியும் ஏதோ கூவி கத்தி பாடுறதுன்னு அர்த்தம் இல்லை. கீர்த்தயந்தன்னா வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா அனுபவங்களுக்குள்ள தெய்வத்வத்தினி, த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி டிவினிட்டின்னு பார்த்து கவனித்து பார்க்குறவங்க எல்லாத்துலேயும், அது கஷ்டம் நஷ்டம் லாபம் சுகம் ஆரோக்கியம் வியாதி எல்லாத்துலேயும் எல்லா அனுபவத்திலையும் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த காட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது கவனித்து உணர்ற அப்படி இருக்கிறவங்க தான் மாம் கீர்த்தயந்தः. இது எப்படி பண்ண முடியறது இவங்களனால? ஏன் எல்லாரும் பண்ண முடியல? மோகாஷா மோக ஜானாக மோக கர்மானக அவங்க பண்ண முடியல, அபிஜானந்தி மூடர்கள். ஆனால் இவங்க வந்து யதந்தः, ஏன்னா இவங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங்கு பண்ணிக்கிட்டாங்க, அவங்க மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி குரு கிட்ட போனாங்க, சாஸ்திரம் படித்தாங்க, சஸ்தங்கத்துக்கு போனாங்க, நிறைய அப்படின்னு நல்ல அழகாக நிஷ்டையோட அனுசாசனத்தோட அனுசாசனம் கிரமசிக்ஷனோட இந்திரிய மனோநிகிரகங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி ஷம தம அதெல்லாமே. ஸோ யதந்தகன்னு பிரயத்தனம் பண்ணாங்க, யத்தனம் செஞ்சு சாதிச்சுனவங்க, யத்தனம் செஞ்சு ஓகே பிரயத்தனம் பண்ணும் அடை அனுபவப்படும். ஸோ யதந்தக. அப்புறம் இந்த இப்படி யத்தனம் செய்யும்போது பிரயத்தனம் செய்யும்போது மறுபடியும் அங்கே சொன்ன மாதிரி அனன்ய சேதசகனேதுக்கு இன்னொரு அர்த்தம் திருடவிரதாக, நல்ல திருடமான நிஷ்டையோட என்ன ஆனாலும் சரி நான் இந்த தெய்வீ மார்க்கத்தில் நொந்தி சாத்விக மார்க்கத்தில் நொந்தி ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நொந்தி டிவியேட் ஆக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் திருடவிரதாகன்னா எனக்கு இப்போ இங்கே அந்த தத்துவம் நான் உணரணும், சாதிக்கிற வரைக்கும் நானும் விடமாட்டேன். ஆனால் லோகத்தில் பலதெல்லாத்தையும் செய்கிறதுக்கு மனுஷர்களை சவால் விடுறான். இப்படி நான் சாதிக்கிற வரைக்கும் விடமாட்டேன், சாதிச்சு காட்டுவேன், அப்புறம் இல்லைன்னா உன்னை தீர்த்தி கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நான் உயிர் போனான்னு சரி இப்படியெல்லாம் பேசுகிறேன். அதே லோக விஷயத்துக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு பொய்யான மித்யா
அனித்தியத்துக்கு அப்பா எவ்வளவு அமக்களம் பண்ணி படாத பாடுபட்டு தெரியும். அதில் நிறைய துக்கம் வரும், கஷ்டம் வரும், ஏமாற்றல் வரும். அப்புறம் எல்லாரும் திட்டுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் ஸ்கேம் பண்ணுறானே மினிஸ்டர்ஸ் எல்லாம். இப்போது எத்தனை கேஸ் போட்டு படிய மினிஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ். இப்படி ஆகும். ஒரு நாளைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஜெயிலில் வைப்பாங்கன்னு தெரிஞ்சான்னு சரி. இப்போ வெளியில் வந்து மறுபடியும் பண்ணுவான் அப்படி. ஆனால் இவங்க இந்த தத்துவ மார்க்கத்திலோ சத்திய மார்க்கத்திலோ தெய்வ மார்க்கத்திலோ திருடனிஷ்டர்களை, திருடவிரதாக. இதுக்கு சுவாமி சொல்கிறார், பெஸ்ட் எக்ஸாம்பிள் கௌதம புத்தன்னு சொல்லணும்ன்றார். நம்ம துருவன்னு சொல்லணும். துருவா சின்ன பையனு நான் அந்த நாராயணன் பார்க்குற வரைக்கும், நான் அந்த நல்ல ஒரு ஹையர் ஸ்டேஜ் இடம் அழைய வரைக்கும் நான் விடமாட்டேன். நான் பார்த்தீங்களா? அதே மாதிரி கௌதம புத்த பற்றி சொல்லும் போது இவர் அப்படி தான். கௌதமர் அந்த சத்தியத்தினை உணரணும்னு தெரியும். அவர் ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல பல சாதனைகள் அதெல்லாம் எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு, அப்புறம் நான் இனிமேல் உயிர் போய் இந்த சரீரம் இங்கே உளுந்து போனால் போட்டோம், அன்லெஸ் ஐ ரியலைஸ் த ட்ரூத், நான் ஏந்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் சில நாளைக்குள்ளேயே அவருக்கு ஞானோதயம், அந்த நிர்வாணம் అనేది என்னன்னு அனுபவப்பட்டுச்சுன்னு கதையில் சொல்லப்படுறதா. அதுங்க என்னன்னா, ஷரீரம் வா பாதையாமி காரியம் வா சாதையாமி. ஷரீரம் போன இதர் சரீரம் போகட்டும், ஓகே, நானும் இல்லை சாதிக்கட்டும் அப்படின்ற. ஷரீரம் வா பாதையாமி காரியம் வா சாதையாமி. either I lose my body, either I get and succeed and காரியத்தினை சாதிக்கிறேன்னு. அப்போது சுவாமி சொல்கிறாரு, சததம் கீர்த்தயந்தः மாம், இதெல்லாம் சொல்லிட்டோம். நமஸ்யந்தச்ச எப்பவுமே எனக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமஸ்காரம்னா நமஸ்யந்தச்சன்னு அர்த்தம் என்னன்னா, நான் மனத்தில் இருந்த மனசு என்னோடது இல்லை, மனசு நான் இல்லை. ஆனால் மனசை தாண்டி போய் அந்த மனசில் இருக்கிற அகங்கார அபிமானத்தினு பகவானுடைய பாதங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறது தான் நமஸ்காரம். அதனால தான் நமஸ்யந்தச்ச மாம் அப்படின்னா, என்னையே நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, சும்மா கோவிலுக்கு போயிட்டு 10 ஃபோட்டோக்கு படங்களுக்கு கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறான்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அது யாருக்கு தெரியாது. நம்ம ரோடு மேலே போகும்போது கூட டக்குன்னு அங்கே செருப்பு கைட்டுட்டு அப்படியே அங்கேருந்து இப்படி எதுவும் பண்ணுறோமே. ரோட்டுக்கு தெருவில் பிள்ளையார் கோவில் இருக்கு, அப்படி இல்லை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு லாஸ்ட் டே, என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படியே. அதனால் நான் ஃபுல்லி டோட்டல்லி அந்த காட் அவேர்னஸ், சத்தியத்துடைய அவேர்னஸோடு இருக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்கிறோனோ அது எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தித்தோ. இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஃபுல்லி ஐ ஹாவ் டு லிவ் இன் தட் ரியாலிட்டி. அப்படின்னா 24 hours அப்படியே கண்ணு மூடி உட்கார்றதுன்னு இல்லை அர்த்தம். ஸோ நமஸ்தஞ்ச அப்படின்னா ரொம்ப பணியோட அடங்கி உணங்கி ஒடுங்கி அவங்க லோகத்தில் எல்லாருக்கும் நமஸ்காரம். மனசில் விருட்சங்களுக்கு, மிருகங்களுக்கு, பஞ்ச மகாபூதங்களுக்கு, எல்லாத்துக்கும். ஸோ நமஸ்யந்தச்ச நம்ம பிராத்தஸ்மரணில் பார்க்குற மாதிரி ஸ்மராமி பஜாமி நமாமி. மறுபடியும் அதே தான். காயிக வாச்சிக மானசிகமாக ஃபுல்லி ஐ அப்ளை தீஸ் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட், டோட்டாலிட்டி.
ஸோ இந்த மாதிரி இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. மாம் நித்தியயுக்தாக பக்தியா உபாசதே. நித்தியம் ஒரு க்ஷணம் கூட மறக்கிறதில்லை, விடுறதில்லை. அதுதான் ஆத்தியாத்மிக ஜீவனம். ஏதோ ஒரு நவராத்திரி வரும்போது பண்டிகனுக்கு அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாத்திரம் ஏதோ பாராயணம் பண்ணி, அப்புறம் பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு எல்லாத்தையும் கன்றாவிதெல்லாம் பார்த்துக்கிட்டு லோக விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி மனசிന് பல இதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் கோபம் வரும், தாபம் வரும், ஈர்ஷை, பொறாமை, இது எதுவுமே மனசில் வந்து விட்டு போகலை. அப்போது அது என்ன வாழ்க்கையாகும்? அது சும்மா அர்த்தமில்லாத பக்தி. நிஜமாக பக்தி பஜனை பண்ணியிருந்தா ஸ்மராமி பஜாமி நமாமி என்ன. ஸோ அவங்க அப்படி இருந்து உபாசத்தைன்னா என்ன, தேர் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்க மனசு என்னை ஒட்டி எனக்கு கூடவே இருக்கும். அவங்க மனசில் நான் தான் அங்கே உட்கார்ந்துருப்பேன். உபாசத்தைன்னு அர்த்தம். அது எப்பவுமே தூங்கும்போது கூட நித்தியமன்னா அது சததமன்னாரு நித்தியமன்னாரு நடுவில் அப்படின்னு பிரேக் இல்லாமல். ஸோ இதெல்லாம் சாதனைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த மகாத்மனுடைய லட்சணங்களை சொல்லி பகவான் வந்து ஸோ இப்போ ஆத்தியாத்மிக ஜீவனம்னா எப்படி இருக்கணும், என்னை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வாக்கியங்களை கேட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னா சுவாமிஜி மொத்தம் 4 விஷயமாக சொல்கிறார். லிவிங் ஆர் வாக்கிங் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு என்ன அர்த்தம்? ஒன்று வந்து சரீர நிலையில் செய்கிற கர்ம வந்து இப்போ கர்மயோகம், அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கர்மயோகம்னு எல்லாருக்கும் என்னன்னு நிறையாவே கேட்டோம் 3வது அத்தியாயத்தில். சாரீரிகமாக செய்கிறதில்ல கர்மயோகம். அதனால் இங்கே ஏதோ ஒரு யோகம் மட்டும் நினச்சக்கூடாது. ஞான யோகம் முக்கியமாக சிரவணம் மனனம் இருந்தால் கூட அப்போ ஞான சிரவணம் பண்ணுறவன் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டான். இந்த 4 யோகங்கள்னு சொல்கிறப்பட முக்கியமானது தே ஆர் நாட் ஏ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே. அதனால் என்ன ஞானம் சிரவணம் செய்கிறவனுக்கு கூட சரீரம் இருக்க, கர்மம் இருக்குது, சில கர்மங்க வேலைகள் நடக்கணுமே. அப்போ கர்மயோகா. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கிரமசிக்ஷனை டிசிப்ளினில் வச்சுக்கிறதுக்கு அஷ்டாங்க யோகா, வென் ஐ ஆம் எலோன். அப்படி பிரபஞ்சத்தோட விவகாரம் பண்ணும்போது பக்தி யோகம், எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்க்கறது, அன்பாக பேசுறது, தயோடு இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது. அப்படி அப்புறம் எப்போ நான் என்னை பற்றி நான் மட்டும் மைசெல்ஃப் எலோனாக இருக்கானோ ஞான யோகம், ஆத்ம சிந்தனை, ஸ்வரூப சிந்தனை, தத்துவ சிந்தனை. ஸோ இப்படி சிரவண மன நிதி தியாசனங்கள் பண்ணுறது, இதுதான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை. ஸோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் கூட இன்னும் ஸோ இவங்களெல்லாம் மகாத்மர்கள் தான். ஆனால் இதில் மறுபடியும் கொஞ்சம் கிரடேஷன் இருக்குது. 3 விதமாக எப்படியோ மொத்தத்தில் என்கிட்ட வருவாங்க. இது முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் ஆர்த்தோ ஜிக்னாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபானி சொன்னார்ல வேறு அத்தியாயத்தில். அதே மாதிரி தான் அதர்ஸ் ஆல்சோ. இப்போ எல்லாருக்கும் இந்த நிர்குண ஸ்வரூபம் உடனே புரியுமா எட்டுமா? நான் சொல்லியிருக்கேன், குருவும் சொல்கிறாரு. பட் பக்குவத்தை வேணும், சில வேறு பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி அவன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் 15வது ஸ்லோகத்தில் அப்படி ஏகரூப பக்தி, பகுரூப பக்தி, ஏகரூப பக்தி, துவைத பக்தி, பகுரூப விஸ்வரூப பக்தி 3 பேருன்னு எல்லாரும் எனக்கிட்ட வரவங்கள தான். ஸோ அதர்ஸ் சம் ரீச் மீ த்ரூ இந்த வழியில் அன்னார். அதுக்கு ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே
ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம் ஞானயக்ஞேன. சில பேர் இப்போ மெயினாக ஞானம் பற்றி தானே பேசியிருக்கோம். என்ன நிர்குண விஷயம்னா ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது அது. ஸோ ஞான யஜ்ஞம் மூலமாக கொஞ்சம் பேர் அப்படி அந்நிய யஜ்ஞம் யஜந்த யஜ்ஞம் ரூபமாக கொஞ்சம் பேர் மாம் உபாசதே. ஸோ ஞான யஜ்ஞம்னா అది సింపుల్ పుస్తకంలో ఏదో మీనింగ్ ఎదువాంగ ద సాక్రిఫైస్ ఆఫ్ ద నాలెడ్జ్ అన్న అదేనా సాక్రిఫైస్ నాలెడ్జ్ అని. ఓకే, ద విజ్డమ్ సాక్రిఫైస్ విత్ த விஸ்டம் சாக்ரிஃபைஸ் అనేది வந்து ஆஃபரிங்னு வரும். அப்போ என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? அக்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தப்பான கருத்துக்கள் பாவங்கள் வந்து జ్ఞానం అనే అగ్నిలో పొట్టి పొసింగరుది. ఇది పేరు జ్ఞాన యజ్ఞం. அப்போ அக்ஞானம் అనేది மனசில் இருக்குது, மனசில் எண்ணங்கள் ரூபங்கள் இருக்குது, எண்ணங்கள் வந்து ராங் நோஷன்ஸாக இருக்குது. அப்போ அந்த ராங் நோஷன்ஸு மனசில் இருக்கிற எண்ணங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும், நீக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஸ்ரவணம் பண்ணணும். அதனால் சாஸ்திரம் ஸ்ரவணம் பண்ணுறதே ஞான யஜ்ஞம். அதனால தான் பஞ்ச மகாயஜ்ஞங்களுக்குள்ள ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ருஷி யஜ்ஞம். அப்படின்னா ருஷிகள் கொடுத்த இந்த சாஸ்திரத்தை நம்ம அத்தியனம் பண்ணி காது கொடுத்து கேட்கணும். அது அப்போது அந்த ருஷி ருணம் தீரும். புரிஞ்சுதா? அதனால் ஞான யஜ்ஞேன. அப்புறம் ஸோ இந்த ஞான யஜ்ஞத்தினால என்ன இவங்களுக்கு ஏற்படும்? கீழே வரியில் அப்படியே நேராக பார்த்தா ஏகத்வேன இவங்க வந்து இந்த ஞானம் அத்வைத அரூப பக்தி, நிர்குண அரூப அத்வைத ஏக பிரம்ம பாவம் இவங்களுக்கு இருக்கிறவங்க சில பேர். இது டாப் மோஸ்ட் இது. பட் எல்லாருக்கும் அப்படி உடனே சாத்தியமாகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் முதல்ல அப்புறம் வேறே படி அது சொல்லுவாருங்க. ஸோ இப்போ மேலே ஞான யஜ்ஞேன ஏகத்வேன அவங்க வந்து உபாசதே. இங்கே உபாசனைன்னா நார்மல் சாதாரணம் வச்சுக்கூடாது. தே கான்டெம்ப்ளேட் மைண்டில் அப்படி எனக்கிட்ட என்ன சிந்தனையில் இருப்பாங்க. இல்லை அந்நிய கொஞ்சம் பேர் யஜந்தக யஜ்ஞமும் யாகமும் அப்புறம் பூஜை புனஸ்காரம் பல தேவதர்களும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது என்னது? துவைத பாவத்தோட. ஓகே, ஆனால் பக்தி இருக்கு, துவைத்த பக்தி பரவாயில்ல, பக்தி இருக்கணும் முக்கியம். அந்த பகவான் சொல்கிறார், நிர்குண பக்தி இருந்தாலும் ஏகரூப பக்தி இருந்தாலும் பகுரூப பக்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் டாப் மோஸ்ட் கடைசியில் ஃபைனல் என்னன்னு இது புரிச்சுக்கணும். இப்போ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஏகரூப பக்தி, அப்புறம் விஸ்வரூப பக்தி, தென் ஓன்லி அரூப பக்தி, நிர்குண பக்தி. ஸோ இந்த ரெண்டாவது வந்து யஜந்தக பிருத்தக்த்வேன உபாசத்தை, அந்த மாம் உபாசத்தை மேலே கீழே வேர்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். பிருத்தக்த்வேன அர்த்தம் என்னன்னா, they keep me as separate and ஜீவாத்மா பரமாத்மா అనేది இன்னும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கடவுள் இஸ் டிஃபரெண்ட் ஆர் த்ரூ எனி அதர் கடவுள் ஆல்சோ, வேறு வேறு தேவதைಗಳ மூலமாக கூட பரவாயில்ல. பிகாஸ் அல்டிமேட்லி ஆல் ஆர் பிலாங் டு மீ ஓன்லி. ஸோ பிருத்தக்த்வேன அப்படி என்ன அர்த்தம்? துவைத பக்தியோட. அப்புறம் இல்லை பகுதா விஸ்வதோ முகம். இன்னொரு அடுத்த கேட்டகரி வந்து சார்வாத்மிய பாவம் விஸ்வரூப பாவனை. ஸோ விஸ்வம் மொத்தம் பகவான் தான் காணப்படுற முகங்கள். விஸ்வத்த முகம்னா விஸ்வனில் எத்தனை முகங்கள் இருக்கோ அதுதானே விஸ்வரூப தர்சனம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொன்ன மாதிரி. ஸோ அப்படி ஆஹா எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபம். இத்தனை தலைகள், இத்தனை மனிதர்கள், இத்தனை சரீரங்கள், மரங்கள், மலைகள், நதிகள் எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபந்தான். அப்படின்னு பகுதா இல்லைன்னா இன்னும் பல வேரியஸ் மார்க்கங்களுக்கு கூட அர்த்தம் பகுதான்னு அர்த்தம்.
மொத்தத்தில் விஸ்வத்தோ முகம், இந்த விஸ்வம் மொத்தம். அதனால தான் சில பேர் சூரிய உபாசனை அது அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜலோபாசனை, அக்னி உபாசனை, எப்படி பண்ணால் கூட முகம் பார்த்தான்னு பகவான் அதிலிருந்து பட் எது பண்ணால் கூட கடைசியில் அந்த ரியாலிட்டி ட்ரூத் விஸ்வத்தோ முகமாக இருக்கிற துவைதமாக இப்போ காணப்படுறவர் ஏக ரூபம் இல்லை, அது அரூப நிர்குண ஏக வஸ்து. ஏக ரூபம்னு சொல்லக்கூடாது, ஏக வஸ்து. அந்த ஏக வஸ்துவான பரபிரம்ம ஏகமேவா த்விதீயம்னு கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் மொத்தம் இவங்க எல்லாரும் பக்தி செய்கிறாங்க. ஸோ பக்தி செய்யாமல் இருக்கிறவங்க மேலே பக்தி செய்கிறவங்களும் எவ்வளோ பெட்டரு. இவங்களுக்கு நிறைய கண்டிப்பாக ஆத்தியாத்மிக உன்னதி வரும். இப்போதைக்கு ஆத்தியாத்மிகம் என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் பக்தி தான் ஆத்தியாத்மிகம் நினச்சிக்கிறதே பரவாயில்ல. பாடு, கோயிலுக்கு போ, நவராத்திரி கொண்டாடு, அப்புறம் எல்லாம் சுண்டல் பண்ணு, பிரசாதம் சாப்பிட்டானா பகவான் பேருங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு செய், பிரவர்த்தனை பண்ணு. ஒரு பக்கம் குடும்பம், விவகாரம், அதெல்லாம் கொஞ்சம் அட்டாச்மெண்ட். ஆனால் கிரமமாக கொஞ்சம் வர்ச்சுவல் ரியாலிட்டி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் குறைஞ்சி ஆக்சுவல் ரியாலிட்டி மேலே அட்டாச்மெண்ட் வரும். வர்ச்சுவல் ரியாலிட்டியில் மேலே ஆதாரப்படாமே ஆக்சுவல் ரியாலிட்டி மேலே ஆதாரப்படுவோம். அதுதான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிறவன் விஸ்வத்தோ முகான்னு 15வது ஸ்லோகத்தில் அவங்கள பற்றி சொல்லி அந்த மகாத்மர்களும் பக்தாள் எப்படி இருப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் 16வது ஸ்லோகத்தில் கூட எதனால் ஏகரூபம், த்விரூபம், பகுரூபம் எது பண்ணால் கூட எப்படி பக்தி செலுத்திட்டா கூட அந்தந்த விதமாக பகுவிதமாக எல்லாரும் ஒன்றே தான் பஜிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆன் வாட் பேசிஸ்? அது எப்படி எல்லாரும் எனக்கிட்ட தான் வருவாருன்னு சொல்ல முடியும்னா, அது என்ன இருக்கப்பா, பெரிய கோவிலுக்கு 4 கோபுரங்கள் இருக்குது, 4 வாசல் இருக்குது. ஆனால் உள்ள முதல்ல ஒருத்தன் அந்த பக்கம் வருவோம், இந்த பக்கம் வரும், எப்படி வந்தால் உள்ளே வரா, 2வது பிராகாரம்ல கூட திரும்பி அப்படி. அப்புறம் உள்ளக்கு வர 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 கடைசியில் எனக்கு எட்ட வரும்போது ஒரே ஒரு வடிதான் இருக்கும். இதுதான் குடி, அந்த கோவிலோட கான்செப்ட். அது தெரிய வைக்கிறதுக்காக நமக்கு இடம் ஒன்று தான், எல்லோரும் போக வேண்டபடி அதுதான், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, வழிபட வேண்டியது அதுதானே. அதனால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல் ஆர் கம்மிங் டு மீ ஒன்லி. அதுக்கு 16வது ஸ்லோகத்தில் அஹம் கிரதுரஹம் யக்ஞः ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்ய அஹமக்னிரஹம் ஹுதம். வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ், வெரைட்டி ஆஃப் பல விதமான விதத்தில் இந்த பூஜா புனஸ்காரம் செய்கிறவங்க எல்லாரும் கூட கிரமமாக அப்புறம் நிர்குண நிராகார பரபிரம்மன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே தான் அவங்களோட ஸ்வரமும்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அது செய்யும்போது எல்லாத்திலும் நானே தான் இருக்கேன். அதனால தான் 4வது அத்தியாயத்தில் சொன்ன பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி அనే ஸ்லோகத்துக்கு சமமாக அதே மாதிரி அர்த்தத்தோடு இருக்கிற இங்கே ஒரு ஸ்லோகம். அங்கே 3rd பர்சனில் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி, பிரம்ம அர்ப்பணம் அப்படி இல்லை. ஆனால் இங்கே அகம் அனி 1st பர்சனில் சொல்லுகிறார். அகம் கிரதுஹோ, அகம் பிரம்மானேது அங்கே சொல்லலை, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மன் தான் எல்லாத்திலும் யக்ஞவனி. இங்கே அதே மாதிரி அகம் கிரதுஹு, ஸ்ரௌத கர்மலன்னு சொல்லி எது எதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாமே நானே தான், எனக்காக தான். நான் எனக்காகன்னு கூட இல்லை, நானே தான் அந்த கிரதுன்றார். ஏன்னா மொத்தம் பகவான் இருக்கும்போது. ஸோ ஆனால் செய்கிறவனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நிஷ்காமமாக பண்ணால் பரவாயில்ல. சரி, முதல்ல எப்படியோ பண்ணுறான். ஸோ அகம் கிரதுஹு, அப்புறம் அகம் ஏவ யக்ஞ ஆல்சோ. யக்ஞவனு பெருசாக எது சொல்கிறியோ இது என்ன? ஸ்மார்த்த கர்மா. ஸோ பிரித்து பார்த்துக்கிறது ஸ்ரௌத்த கர்மா, ஸ்மார்த்த கர்மானு. அப்படின்னா ஸ்ருதியிலோ சொன்ன கர்மகாண்ட,
ஸ்மிருதிலோ சொல்லப்பட்ட கர்மகாண்ட, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸ்ருதி, ஸ்ரௌத அண்ட் ஸ்மார்த்த. அப்புறம் ஸ்வதா. ஸ்வதான்னா பித்ருகளுக்கு அர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணும்போது ஆஃபர் பண்ணுற அதுக்கு பேர் ஸ்வதா అని சொல்கிறது. அதே வேறு தேவதைகள் எல்லாரும் கொடுக்கும்போது சொல்லும்போது ஸ்வாஹான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்வதா ஆல்சோ அகம் ஏவ. అహం ఔషధం. ఔషధ రూపంలో அந்த யக்ஞம் யாகంలో போடுற மூலிகைகள், மரம், குச்சி, கட்டை ஏதாவது சொல்லு. இல்லை மருந்து ரூபத்தில் ஹெர்பல் ஃபார்மில் மரங்க செடிகள் இருக்கிற ரூபத்தில் இருக்கிறது, அதையும் நான் தான் எல்லாமே. ஸோ ஔஷதம் அகம். அப்புறம் இதெல்லாம் போடும்போது சொல்கிற மந்திரம் அதையும் நானே தான், மந்திர அகம். அப்புறம் அகமேவ ஆஜ்யம். ஆஜ்யம்னா நெய். அந்த நெய் ஊற்றுவவங்களில் அக்னி ஹோத்திரம் யக்னமன முக்கியமாக நெய் இருக்கணும். ஸோ அந்த நெய், அந்த கிருத்தம் அதையும் நானே தான், தைலம். அப்புறம் எதில் ஊற்றுறாங்க? அக்னியில் ஊற்றுறாங்க, அந்த அக்னியும் நானே தான். அப்புறம் ஹுத்தம், அந்த ஆஃபர் பண்ணுற வேறே நெய் மட்டும் இல்லை, ஆஜ்யம். ஓகே. அப்புறம் போடுற அக்னி. அப்புறம் வேறு அது கூட சேர்ந்து நெய் மட்டும் போட மாட்டாங்க, கூடவே வேறு பொருள் எல்லாம் போடுவாங்கல்ல, அலச மர குச்சி, இந்த குச்சி, அப்படியெல்லாம். அது எல்லாமே கூட எதெல்லாம் போடுறானோ பாருங்கள் என்னாச்சு. அப்போது எல்லாமே என்னோடய ரூபம்தான், எல்லாமே எனக்கு உள்ளதாக திரும்பி ஆஃபர் பண்ணப்படுறது எல்லாம் நானே தான். ஸோ ஒரே வஸ்து நானே சொல்கிறதுக்கு அந்த பகவான் இந்த யக்ஞ கான்செப்ட்னு மறுபடியும் 4வது அத்தியாயத்தில் சொன்னதே இங்கே கொண்டு வந்து சொல்லிட்டாரு. நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸில் இந்த பகவத்கீதை முதல்ல முடிக்கிறோம், அப்புறம் விவேக சூடாமணி முடிக்கிறோம் அப்படி நினச்சேன். ஸோ நாளைக்கு திரும்பி பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.